பக்ஸை பார்க்கும்போது ஃப்ளைட்டில் பார்த்தேன், பட் நாங்கள் பேசிக்கல. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஒரே கேரவனில் தான் இருந்தோம். அப்போ தான் பக்ஸோட நான் பேச ஆரம்பித்தேன். ஐ ஃபவுண்ட் ஹிம் எ வெரி நைஸ் பர்சன். ஓகே. அண்டு அதுக்குள்ளே அவரோட படங்கள்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லும்போது எனக்கு அதாவது யாராவது நல்ல ஒர்க் பண்ணால் நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை ப்ரைஸ் பண்ணுவேன். ஓகே. ஐ லவ் டு அப்ரிஷியேட். ஸோ அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சார் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா சொல்கிறீங்க? சரி இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்கிறேன். பட் எங்கள் காம்பினேஷன் ஒரே ஒரு சீன் தான் இருந்தது. அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் கேரவன் ஷேர் பண்ணோம். அந்த அந்த ஓகே. அந்த பேப்பர்ஸை கொடுத்துட்டு போகிறேன் அந்த சீனில் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். மற்ற நாள் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்க்கல, செட்லேயும் பார்க்கல. ஏன்னா என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாமே தனியாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் டீலிங் வித் பக்ஸ் அட் ஆல். பட் அதுக்கப்புறம் நிறையா பக்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு, தக் லைஃப் ரிலீஸ் ஆச்சு. அப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் சந்தோஷப்படுவார்ல, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு. ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் ஹாப்பி தட் அவருக்குன்னு ஒரு மார்க் பண்ணிட்டாருங்கிறது